is great. Hi friends and welcome to Wrestling Central Tamil. நான் ராகுல் and நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல இன்னைக்கு நடந்த ஸ்மாக்டவுனோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்க்க போறோம். இன்னைக்கு நடந்த ஸ்மாக்டவுன் வந்து நல்லாவே போச்சு. பெக்கி லிஞ்ச் பண்ணதும் சரி அண்ட் ராண்டி ஆர்டன் பண்ணதும் சரி வேற லெவல்ல இருந்தது. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஸ்மாக்டவுன் வந்து பெக்கி லிஞ்ச் கிக் ஆஃப் பண்றாங்க. பெக்கி லிஞ்ச் வந்து ராயல் ரம்பிள் மேட்சை பத்தி பேசிட்டு இருக்கும் போது ஆஸ்கா வராங்க. அதுக்கப்புறமா ஷார்லட் ஃபிளேர் வராங்க. ஸோ பெக்கி லிஞ்சும் ஆஸ்காவும் அடிச்சுக்கிறாங்க. ஸோ பேக் ஸ்டேஜ்ல பேயும் வந்து அவங்க அடிச்சுக்கிறாங்க. அதனால இந்த செக்மெண்ட் நல்லா இருந்ததுனால இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு அப் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மாண்டி ரோஸும் நயோமியும் மேட்ச் ஆடுறாங்க. ரொம்ப நாளாவே போயிட்டு இருந்த இந்த ஸ்டோரி லைன் வந்து இந்த மேட்சோட முடியுது. இந்த மேட்ச் வந்து ஒரு ஹைப் கிரியேட் பண்ணதுனால இந்த மேட்ச் வந்து பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்து. அதனால இந்த மேட்சுக்கும் ஒரு அப் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சிசாரோவும் மிஸோ ஒரு மேட்ச் ஆடுறாங்க. சிசாரோ அண்ட் மிஸ் ரெண்டு பேருமே வேற லெவல் மேட்ச் கொடுத்தாங்க. இந்த மேட்ச்ல வந்து சிசாரோ வின் பண்றாரு. அதுக்கப்புறமா சிசாரோ அண்ட் ஷேமஸ் சேர்ந்து மிஸ்ஸியோ ஷேன் மெக்மேனையும் அடிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து வின்ஸ் மெக்மேன் வந்து ஏஜே ஸ்டைல்ஸுக்கும் டேனியல் பிரைனும் ஒரு மீட்டிங் வைக்கிறாரு. அந்த மீட்டிங்ல வந்து ஏஜே ஸ்டைல்ஸ் வந்து ரிங்குக்கு மேல வந்துட்டாரு. அதுக்கப்புறமா டேனியல் பிரைன் ரிங்குக்கு மேல வரமாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா வின்ஸ் மெக்மேனே வந்து டேனியல் பிரைனை ரிங்குக்கு மேல வாங்கன்னு சொல்றாரு. அப்பயும் வந்து அவர் வரமாட்டேன்னு சொல்றாரு. இதனால ஏஜே ஸ்டைல்ஸ் காண்டாகி டேனியல் பிரைனை அடிக்க போறாரு. இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு டேனியல் பிரைன் திருப்பியும் ஏஜே ஸ்டைல்ஸ் அடிக்கிறாரு. ஸோ இந்த செக்மெண்ட் வந்து ஓரளவுக்கு சுமாரா போனதுனால இந்த செக்மெண்ட் வந்து ஒரு ஈக்குவலான பாயிண்ட் கொடுக்கலாம். இன்னொரு ரீசன் பாத்தீங்கன்னா WWE சாம்பியன்ஷிப் வந்து ரொம்ப நாளா வந்து ஓப்பனிங் செக்மெண்டாவோ இருக்கு, இல்லாட்டி மிடில் செக்மெண்டாவோ இருக்கு. மெயின் இவென்ட் பிக்சர்ல வந்து WWE சாம்பியன்ஷிப் ரொம்ப நாளா கொண்டே வரல. அதனாலே இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு ஈக்குவலான பாயிண்ட் கொடுக்கலாம். வந்து சமோவா ஜோ வர்சஸ் முஸ்தபா அலி. போன வாரம் ஸ்மாக்டவுன்லயே வந்து இந்த மேட்ச் நடக்க வேண்டியதா இருந்தது. ஆனா சமோவா ஜோ வந்து முஸ்தபா அலியை போட்டு அடிச்சதுனால இந்த மேட்ச் திருப்பியும் இந்த வாரம் வச்சிருக்காங்க. இந்த மேட்ச்ல வந்து சமோவா ஜோ வின் பண்றாரு. இந்த மேட்ச் நல்லா போனதுனால இந்த மேட்சுக்கு வந்து ஒரு அப் கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து மெயின் ஈவெண்ட் டைம். இந்த மெயின் ஈவெண்ட்ல வந்து ஆண்ட்ராதேக்கோ ரேமஸ்டேக்கோ ஒரு மேட்ச் நடக்குது. போன வாரம் ஏற்கனவே வந்து இவங்க ஒரு மேட்ச் ஆனாங்க. அதுல வந்து ஆண்ட்ராதே சேனல் மேட்ச் வின் பண்றாரு. ஸோ திருப்பியும் வந்து இந்த வாரம் இந்த மேட்ச் வைக்கிறாங்க. இந்த வாட்டி 2 out of 3 ஃபால்ஸ் மேட்ச் வைக்கிறாங்க. இந்த மேட்ச்ல வந்து ஆண்ட்ராதே சேனல் மேட்ச் ஃபர்ஸ்ட் பின் பண்றாரு. அதுக்கப்புறமா ரேமஸ்டேக்கோ பின் பண்றாரு. அண்ட் அதுக்கப்புறமா சமோவா ஜோ ரெண்டு பேருமே போட்டு வந்து அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறமா சமோவா ஜோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. என்ன ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த நிலைமை தான் வந்து ராயல் ரம்பிள்ல மத்த எல்லாருக்குமே நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த கேப்ல ராண்டி ஆர்டன் வந்து சமோவா ஜோக்கு ஆர்கே போட்டு கெத்தா நிக்கிறாரு. சோ இந்த ஆர்கேவும் வேற லெவல்ல இருந்தது. அண்ட் ஸ்மாக் டவுன்ல வந்து ராண்டி ஆர்டன் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கம்பேக் கொடுக்குறாரு. இந்த வாரம் இன்னைக்கு நடந்த ஸ்மாக் டவுன் வந்து நல்லாவே போச்சு. அண்ட் ஒரு டவுன் கூட இல்லாம எல்லாமே வந்து அப்பா வாங்கிட்டு இருக்கு. ஒரே ஒரு ஈக்குவலான செக்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல்ஸ் அண்ட் டேனியல் பிரைன் கான்ஃபரன்டேஷன் மட்டும் தான். சோ எல்லாமே வந்து அப்பு தான். சோ இந்த ஸ்மாக் டவுன் நல்லாவே இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம ஃபேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ எங்களோட பேஜை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. அண்ட் இதே மாதிரி ரெஸ்லிங் ரிலேட்டட் வீடியோஸ் தமிழ்ல பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ரெஸ்லிங் சென்டர் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.